கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடமிருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை நிறைவேறக்கூடிய சூழலில் இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே அதுக்கு இருக்கிறது. அதற்குள்ளாக தனது இந்த தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அவர் இறுதியாக பரப்புரை செய்யக்கூடிய தொகுதியாக அமைந்திருக்கிறது. அவருடைய தேர்தல் பரப்புரையை அவர் முதலாக அவருடைய தந்தை திமுகவுடைய மூத்த தலைவர் ஒருவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய பிறந்த சொந்த ஊரான திருவாரூரில் தொடங்கியிருந்தார். அந்த மாவட்டத்தில் தொடங்கிய அவர் பிரச்சாரம் என்பது பல்வேறு மாவட்டங்களும் சென்றிருந்தது. பல்வேறு வடிவங்கள் அவருடைய பிரச்சாரம் இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகாக இன்றைய தினம் இறுதி நாளான பரப்புரைக்கான இறுதி நாளின் பொழுது அவருடைய பரப்புரை என்பது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில நிறைவு கூறக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக பெரவலூர் பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்துடன் இந்த பரப்புரையை அவர் நிறைவு செய்ய இருக்கிறார். இன்றுடன் பரப்புரை நிறைவு செய்ததற்கு பிறகாக 23ஆம் தேதி பொதுமக்கள் அனைவரும் வாக்கு செலுத்தக்கூடிய நாள். அதற்கு முன்பாக வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக அமைதிக்கான நாளாக இன்று மாலை 6 மணியிலிருந்து தேர்தல் அன்று காலை 7 மணிக்கு முன்பாக வாக்கு செலுத்தும் வரையிலும் அவரவர் யாரும் வாக்கு சேகரிக்க கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறை. அதே நேரத்தில் இந்த பரப்புரை என்பது இறுதிக்கட்டத்தை ஏற்றக்கூடிய சூழல்ல எதிர்கட்சிகள் அதே போன்று மற்ற கட்சிகள் திமுக மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதிலளித்திருக்கிறார். இறுதியாக நடைபெறக்கூடிய எந்த பரப்புரையின் போதும் அவர் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து அவருடைய வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று வாக்கு சேகரித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய தொகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒருமுறை சென்று அவர் ரோட் ஷோ போல அவருடைய பயணத்தை மேற்கொண்டு அங்கு வாக்கு சேகரித்திருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது செல்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 3 தினங்களாக சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது தொகுதிக்கு இறுதியாக வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிக்கு சென்றிருக்கிறார். அதே நேரத்தில் சென்னையில கடந்த 3 தினங்களாக அனைத்து தொகுதிகளுக்கும் சென்றவர் இன்றைய தினம் இறுதியாக வெள்ளிவாக்கத்தூர் தொகுதியில் அவருடைய வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது கொளத்தூர் தொகுதி வந்திருக்கிறார். இது இன்றைய தினத்துடன் அவருடைய இறுதிக்கட்ட பயண திட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. சாலையில் செல்லக்கூடிய வழி எங்கிலும் இரு புறத்திலும் திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. பூக்களால் தூவி அவரை வரவேற்கக்கூடியதும் அவருக்கு வரவேற்கக்கூடிய விதமாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பை ஏற்கும் விதமாக தான் செல்லக்கூடிய வாகனத்தில் இருந்தபடியே திறந்தபடியான ஒரு வாகனத்தில் அவர் சென்று பயணம் செய்து வாக்குகளை சேகரித்திருக்கிறார். அது செல்லக்கூடிய வழியங்களும் அவருக்கு அந்த வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பெரவலூரில் பொதுக்கூட்டத்துடன் அவருடைய பிரச்சாரத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிறைவு செய்ய இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தனது இறுதிக்கட்ட பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். தற்பொழுது மேயர் சிட்டிபாபு பாலம் வழியாக ஜம்புலிங்கம் மெயின் ரோடு, செவிலங்கோ சாலை, பெரவலூர் காவல் நிலையம் வழியாக ஜவஹர் நகர் மெயின் ரோடு, சுந்தரராஜ பெருமாள் கோயில் தெரு வழியாக செல்கிறார். இறுதியாக பெரவலூர் சதுக்கத்திற்கு சென்றடைகிறார். செல்லக்கூடிய வழி எங்கிலும் அவருக்கு இருபுறத்திலும் அத்தொகுதியை சார்ந்த திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் வரவேற்பு வழங்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. திறந்தவெளி வாகனத்தில் பயணித்து நின்றபடி அவர் பயணித்து அவருடைய வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் செல்லக்கூடிய வழியெங்கும் திமுகவுக்கு ஆதரவான முழக்கங்களை அவருடைய தொண்டர்கள் எழுப்பக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதுவும் கடந்த 5 ஆண்டுகளில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை எடுத்து கூறி அவர்கள் வாக்கு சேகரிக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தொடர்ந்து இந்த தொகுதி உருவானதிலிருந்தே இந்த தொகுதியில் தான் போட்டியிடுகிறார். இந்த தொகுதி 2008 தொகுதி மறுவரைக்கு பிறகாக அது உருவானதிலிருந்து 2011க்கு பிறகாக அவர் தொடர்ந்து அந்த தொகுதிகளில் போட்டிட்டு வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதுபோல் அந்த தொகுதியில் தொடர்ச்சியாக அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், நலத்திட்டங்கள், அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளை அந்த சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சராகவே அந்த சட்டமன்ற உறுப்பினராக அந்த பகுதிக்கு அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அதுபோல் ஒரு சூழலில் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எடுத்துரைத்து திமுகவினர் வாக்கு சேகரிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதுவும் செல்லும் வழியங்களும் அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக அவர்கள் அவருடைய அந்த பூத்துவி வரவேற்பது உள்ளிட்டவைகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவருடைய உற்சாக வரவேற்பு ஏற்கும் விதமாக வாக்கு சேகரித்து அவர் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த மேற்கூறிய அந்த வழிகள் வழியாக அவர் சென்று பெரவலூர் சதுக்கத்தில் இறுதியாக பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். 6 மணிக்கு முன்பாக அந்த பொதுக்கூட்டம் நடத்தி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளியாக சுற்று சுழன்றிருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்தில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் அவர்கள் பொதுமக்கள் கேட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இனி வரக்கூடிய இந்த காலம் ஓய்வான ஒரு காலம். தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்பு வரையிலும் மக்கள் அமைதியான
சூழலில் அவர்கள் சிந்தித்து வாக்களிப்பதற்கான காலம் என்பதனால் இன்று மாலை 6 மணிக்கு பிறகாக எந்த விதமான தேர்தல் பரப்புரையும் ஈடுபடக்கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறை. இது போன்ற ஒரு சூழல்ல மாலை 6 மணிக்கு முன்பாக தனது வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்ய திமுகவினர் தொடர்ச்சியாக ஆங்காங்கே அவருடைய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரை தன் தொகுதிக்கு முழுமையான ஒரு பரப்புரை மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தனது தொகுதியில் மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அவர் செல்லக்கூடிய வழி எங்கிலும் அவருக்காக தொண்டர்கள் காத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. திமுகவுடைய கொடி, திமுகவுடைய கூட்டணி கொடிகளை ஏந்தி அவருடன் அவர்கள் நடந்து வரக்கூடியதும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவருக்கு ஆதரவான முழக்கங்களை அவர்கள் எழுப்பக்கூடியதும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சர் ஆனதன் மூலமாக இந்த தொகுதி ஒரு முக்கிய வாய்ந்த தலைவர்கள் தொகுதியாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் அந்த தொகுதிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகள் செய்து கொடுத்திருக்கிறார். அந்த தொகுதிக்கு என்று ஒரு புறநகர் மருத்துவமனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த புறநகர் மருத்துவமனையிலேயே அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்ளக்கூடிய வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்ற தொகுதியில சமுதாய நலக்கூடங்கள், அதிநவீன திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய மருத்துவ தேவைகளுக்கு என்று டயாலிசிஸ் சென்டர்களை திறந்து வைத்திருக்கிறார். அதேபோன்று மருத்துவங்கள்ல மருத்துவ சார்ந்த உதவிகளுக்காக பெரிய மருத்துவர்கள் செல்ல வேண்டிய தேவைகளை குறைத்து உள்ளூர்ல அந்த தொகுதி சார்ந்த மக்கள் பயன்படக்கூடிய வகையிலேயே புறநகர் மருத்துவமனை மேம்படுத்தப்பட்டு அதற்கு இணை கட்டடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த தொகுதிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதையெல்லாம் குறிப்பிட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வந்தார்கள். இது போன்ற ஒரு சூழல தனக்காக வாக்கு கேட்பதற்கு முதல் முறையாக அவர் ஒரு வாகன பேரணியாக அந்த பகுதியில் சென்று வரக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாகவும் இந்த தேர்தலில் வாக்கு சேகரிக்க அவர் ஒரு முறை சென்றிருந்தார். ஆனால் முழுமையாக செல்லாத ஒரு சூழல் இருந்தது. தற்பொழுது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தன் தொகுதியில் நிறைவு செய்யக்கூடிய ஒரு வகையில தான் அவருடைய இந்த தேர்தல் பரப்புரை பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. அவர் திருவாரூரில் தொடங்கிய இந்த பயணம் என்பது ஏறக்குறை ஒரு மாத காலத்துக்கு பிறகாக சென்னை மாவட்டத்தில் நிறைவு பெற இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைவு பெற இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலில் செய்யக்கூடிய வாக்குறுதிகள் என்ன என்பதை எல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதனை தெரிவித்து வாக்கு சேகரிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மூலமாக பயனடைந்திருக்கக்கூடிய தனிநபர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் குறிப்பிட்டு வாக்கு சேகரிப்பதும் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக தனிநபர் பயனாளிகள்ல பெண் பயனாளிகள் அதிக அளவு இருப்பதாக திமுகவினர் குறிப்பிடக்கூடியதும் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு மகளிர் உதவித்தொகை, விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் மூலமாக அதிக அளவுல மகளிரே இந்த ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் பயனடைந்திருப்பதாக திமுகவினர் கிளைம் செய்யக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அதுபோல் தொடர்ந்து அவருடைய பரப்புரையுடைய யுக்திகளும் பெண்கள் சார்ந்தும் பெண்களுடைய முன்னேற்றத்தை சார்ந்தும் திமுக செயல்பட்டதை குறிப்பிட்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பெண் கல்வி, பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் உள்ளிட்டவர்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பெண் வளர்ச்சி சமுதாயத்திற்கான சமூக வளர்ச்சியாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டு திமுகவினர் அவருடைய கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கென்று செய்திருக்கக்கூடிய திட்டங்களை முன்னிட்டு அவர்கள் பரப்புரை செய்யக்கூடியது பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவில் பெண்கள் தான் வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிட்டு வாக்கு சேகரிப்பு பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை மறுப்பது மட்டுமில்லாமல் அதற்கு தரவுகளுடன் அவர்கள் பதில் கூறி மக்களிடம் வாக்கு சேகரிப்பு பார்க்க முடிந்தது. இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் வாக்கு சேகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக பல்வேறு கட்சி சார்ந்த தலைவர்கள் கொளத்தூர் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது அந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய பரப்புரை தொடங்கியிருக்கிறார். இதற்கு முன்பாக பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் களத்துக்கு நேரடியாக சென்று அங்கு திமுக மீதும் அத்தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்கள். ஆனால் அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய விதமாக அதற்கு பதிலளிக்கும் விதமாக தொண்டர்களை வீடு வீடாக சென்று பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இது போன்ற ஒரு சூழல்ல சாலை மார்க்கமாக அவருடைய ரோட் ஷோ என்பது அமைந்திருக்கிறது. தொகுதி முழுவதும் 1 மணி நேரத்திற்குள்ளாக சென்று கூட முடியாது என்பதனால் அவருடைய வாகனம் என்பது வீதி வீதியாக மக்களை சந்திக்கக்கூடிய விதமாக பயணித்து வாக்கு சேர்க்கக்கூடிய ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இறுதிக்கட்ட பிரச்சாரமான 1 மணி நேரம் இன்னும் இருக்கக்கூடிய சூழல் 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வு பெற இருக்கிறது. இன்னும் சரியாக 47 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றன இந்த பிரச்சாரம் முடிவதற்கு. அதற்குள்ளாக அவர் தன் தொகுதியை சார்ந்த மக்களை சந்தித்து அவர்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரை வரவேற்கும் விதமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்டாலின் வேண்டும் என்று அவருடைய கைகள் மூலமாக பதாகைகளை ஏற்றிருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. வேண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின் என்ற பதாகைகள் வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் பார்க்க முடிகிறது.
பெரவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவருடைய அந்த பிரச்சார கூட்டம் என்பது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை நோக்கி சாலை வழியாக அவருடைய பயணம் என்பது திறந்த வெளி வாகனத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய இந்த கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கூடிய திட்டங்கள், கட்டமைப்புகள், உட்கட்டமைப்பு மேற்கொள்ளக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் வாக்கு சேகரிக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அதே போன்று அந்த பகுதியில மழைநீர் வடிகால் கால்வாய் என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அது தொடர்பாக அவர்கள் கூறி வாக்கு சேகரித்தும் பார்க்க முடிகிறது. ஏனெனில் சென்னை முழுவதுமே பெருமழை காலங்களின் பொழுது வெள்ளம் தேங்கக்கூடிய ஒரு மாவட்டமாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் அதனை மாற்றுவதற்காக கடந்த 10 ஆண்டுகளாக மழை வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக கொளத்தூர் தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டது குறித்தும் அவர்கள் தண்ணீர் தேங்காமல் எடுத்து நடவடிக்கை குறித்தும் கூறி வாக்கு சேகரித்து வருகிறார்கள். இதுபோல் திமுகவுடைய திட்டங்களை கூறி அவர்கள் வாக்கு சேகரிக்கக்கூடிய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மிக தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள்.